ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி மகாநதி சீரியல் அன்எக்ஸ்பெக்டட்ங்க. ஸோ கண்டிப்பாக ஹக் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எதை அன்எக்ஸ்பெக்டட் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப இழுக்காமல் டக்குன்னு விஜய் காவேரி கண்டுபிடிக்கிற மாதிரி சீன் கொண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் விஜயோட ஆக்டிங் அண்ட் காவேரியோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய் எவ்வளோ மிஸ் பண்ணார், அவரோட பதட்டம் பயம் எல்லாமே அவரோட கண்ணில் காமிச்சிருந்தார். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. காவேரியை சீக்கிரமாக கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சது உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. பட் ஹக் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ சீக்கிரம் இதை கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ கொண்டு வர மாட்டாங்க, நம்ம இதை ஷேர் பண்ணணும் நினச்சேன். பட் பேசும்போது அதை மறந்துடுது. தனியாக இதை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லாமலே இருந்தேன். பட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சீன்லையுமே காமிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ஹக். பட் அந்த ஹக் பண்ணும்போதும் அவரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவரை அறியாமலே தான் அந்த ஹக் பண்ணுறாரு. ஸோ அதை ஃபீல் பண்ணும்போது டக்குன்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் டூ அப்படியே விஜயா ஆகிட்டார். ஸோ ஒரு கோமா அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த டோரை தட்டி அவங்கள பார்த்தா இருக்கட்டும், அந்த 10 நிமிஷம் அவங்கள அறியாமல் கட்டி பிடிச்சது. இந்த இடத்துல காவேரி நமக்காக அவர் தேடி வந்திருக்காரே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங், அவங்க லவ் பண்ணுற அந்த ஃபீலிங் அவங்களோட கண்ணிலே தெரிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே காதல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிரவீன் மன்னர் சாருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். 8 மாதத்துக்கு அப்புறம் வர வேண்டிய சீனை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு நம்ம எல்லாரையும் ஹாப்பியாக ஆக்குனதுக்கு. அதுவும் விகே ஃபேன்ஸ் டபுள் ஹாப்பி ட்ரிபிள் ஹாப்பி. ஸோ ஹாப்பியாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது மட்டும் இல்லை, சில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடைக்கானல் அவங்களோட வீட்டையுமே டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வீடியோஸ் இருக்குது, அப்டேட்டுமே இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி எடுத்து வச்சு ஷேர் பண்ண தான் முடியல. பட் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த அப்டேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய ட்விஸ்ட்டுமே இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிப்பீட்டட் மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் தாத்தா காவேரி விஜய் இவங்களோட ட்ராக் ட்ரியோவே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லெவலில் பார்க்கும்போது தாத்தா பேசுனதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் விஜய் எப்படிலாம் அலைஞ்சாரு அப்படிங்கிறத காவேரி சொல்லும்போது காவேரிக்குள்ளே ஒரு ஃபுல்லுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க, யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ அது ஆக்டிங் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ரிப்பீட்டட் மோடில் தான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் ஹக்லாம் கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் 7 மணிக்கு வாட்ச் பண்ணுங்கள். வேறு லெவல் ட்ரீட் இருக்குது இன்றைக்கி எபிசோடு. கங்காவும் குமரனும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடைக்கானல் கிளம்பல. மேபி நாளைக்கு எபிசோடில் கிளம்பாங்களா இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே சமஜாலாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராகினோட மேரேஜ் ட்ராக்குமே வரப்போகுது. இன்னொரு பக்கம் சைட் பை சைட் இங்கே சென்னையில் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி ட்ரெஸ் காமிச்சிருந்தோம் இல்லையா காவிரியோடது. மேபி அவங்க கொடைக்கானலேருந்து சென்னை ஸ்ட்ரைட்டாக இங்கே வரும்போது கோவிலுக்கு தான் இறங்குறாங்க போல். ஏன்னா மேரேஜை தடுறதுக்காக கூட இருக்கலாம். அஜய்ராஜனோட மேரேஜ் சடனாக யாருக்குமே தெரியாமல் பிளான் பண்ணுறாங்க இல்லையா. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வர டைமில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. பிகாஸ் கண்டிப்பாக மேரேஜ் நடந்துடும் என்னதான் தடுக்க நினைச்சாலும். ஏன்னா அஜய்ராகினி திருமணம் நடந்து முடிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா கதை அடுத்த கட்டத்தை நகரும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொடைக்கானல் ட்ரிப் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.